கெட்டிமேளம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. துளசி அஞ்சலியும் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர ரகு இதை பார்த்ததுமே சிவராமனை பார்த்து ரொம்ப கிண்டலா, என்னப்பா நியாயம் கேட்கறதுக்கு உங்கள் 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னதுமே துளசிக்கு பயங்கர கோவம் வருது. உங்ககிட்ட நியாயம் கேட்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் தாழ்ந்து போகலை. ஆமாம், இன்னொருத்த எங்க அப்படின்னு சொல்லி கேசவனை கூப்பிடுறாங்க. கேசவன் வந்ததுமே, வாடா கேசவா, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கும். உங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அம்மா அப்பாவை இப்படி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்களே, எவ்வளோ திமிரு இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுமே ரகுவுக்கு கோவம் வருது. துளசி, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ நல்லாவே தெரியுதே, எனக்கு மூத்தவன் நீ, இவ்வளோ நாளும் அண்ணன்னு கூப்பிட்டு இருந்த, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே, என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நானும் அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னேன், அவங்களா வீட்டை விட்டு ரோஷப்பட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி போனாரே, இப்போ எதுக்காக திரும்ப வந்தாரு? அப்படியே போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதுமே துளசிக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இது அவரோட வீடு, அவர் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவருக்கு தான் முழு உரிமை இருக்கு. நீங்க யாரும் அவங்கள இந்த வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது. அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு துளசி போகிறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ்க்கு ரொம்ப பயம். பாட்டிக்கு திடீர்னு நினைவு வந்துருச்சுன்னா நம்மளை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாரு. இதனால எப்படியோ அஞ்சலிக்கு தெரியாமல் மகேஷ் அஞ்சலியோட வீட்டுக்கு வந்து பாட்டியோட ரூமில் ஒரு சிசிடிவி கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி பாட்டியோட ரூமுக்கு போய் அந்த சிசிடிவி கேமராவை தேடி கண்டுபிடிச்சி அதை உடச்சி போட்டுடுறாங்க. மகேஷ்க்கு இன்னும் பயம் அதிகமாகுது. பாட்டிக்கு உண்மை பாட்டிக்கு வந்து சுயநினைவு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு மகேஷ் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து பாட்டியை செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு பாட்டிக்கு சுயநினைவு வருது. அப்போ மகேஷோட பேரை விடாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த உடனே அஞ்சலியோட அண்ணி அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இதனால மகேஷ் இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அஞ்சலி கார்த்திகை எதர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போது கார்த்திக் அஞ்சலி கிட்ட வந்துட்டு மகேஷ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாராக இருக்க சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புகிறாரு. இன்னொரு பக்கம் துளசி, ஈஸ்வரமூர்த்தி எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு காரணம் துளசி தான் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்கிறாரு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த நேரம்தான், அந்த பொண்ணோட அதிர்ஷ்டம்தான், அந்த பொண்ணோட ராசி தான் நீ எம்எல்ஏவா ஆகிறதுக்கு காரணம், இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு தான் அதிர்ஷ்டமே அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.